அவர் என்டிஏல மெம்பராக இருந்தால் இந்நேரம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரிலாம் பேசுனதோட விளைவு இன்றைக்கி அவரோட படம் அனுபவிக்குது. பிஜேபி தான் தடுக்குது, அதில் எந்த சந்தேகம். பிஜேபியோட அற்ப புத்தியால் தான் அந்த படத்துக்கான தடை என்பது ஏற்பட்டிருக்குது. அது ஒரு படம், அதை இவ்வளோ தூரம் கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மிலிட்ரி எம்பளத்தை காமிக்கிறான், அதை காமிக்கிறான், இதை காமிக்கிறான்றதுலாம் சும்மா காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ், கதை அழகிறாங்க. ஒரு சினிமா எப்படி தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும்? ஒரு எம்பளத்தை காமிச்சா ஏன் நீ எம்பளத்தையே காமிச்சது இல்லையா? ரெண்டாவது அவரே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டை தான் எல்லா படத்துலையும் பிரதிபலிக்கிறாரு. தீவிரவாதிகளை தனியாக போய் துப்பாக்கி எடுத்துன்னு போய் டும்னு சுட்டு இவர் ஒரு ஆளை எல்லாரையும் காப்பாற்றிட்டு வர்ற 1,00,000 பேர் கொண்ட ஒரு இராணுவம் சாதிக்காது ஒரு ஒருத்தராக போய் சாதிச்சு வந்தாருன்றது தான் கடந்த காலங்களில் அவர் நடித்த படங்களோட கதை. ஆமாம், கரெக்ட். எல்லா படங்களும் எவ்வளோ படம் நடித்தார். ஹெலிகாப்டரில் போய் சண்டை போடுவார், விமானத்தில் போர் விமானத்தில் சண்டை போடுவார், நீர்மூழ்கி கப்பலில் சண்டை போடுவார், எல்லாத்தையும் சண்டை போட்டு அவர் இந்தியாவை காப்பாற்றுவார். இதுதான் அவரோட. அவ்வளோதான், அதே தான் எல்லாரும். எம்ஜிஆர், சிவாஜி, அமிதாப் பச்சன் எல்லாம் ஒரே கேட்டகரி தான். இவரும் அந்த கேட்டகரி. அதனால் இவர் தேச பாதுகாப்புக்கு எதிராக சினிமா எடுப்பாருன்றது அபத்தமான அயோக்கியத்தனமான எண்ணம். 500 கோடி போட்டு படம் எடுக்கிறான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக படம் எடுக்க முடியுமா? அறிவு இருக்காது அவனுக்கு, அவ்வளோ முட்டாளா? அப்போ மோடி கவர்மெண்ட் இதில் ரொம்ப சீப்பாக அற்பத்தனமாக நடந்துக்குது. பொலிட்டிக்கலாக அவர் இவங்களுக்கு எதிராக இருக்காருன்னு. அவர் என்டிஏல மெம்பராக இருந்தால் இந்நேரம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரிலாம் பேசுனதோட விளைவு இன்றைக்கி அவரோட படம் அனுபவிக்குது. அவ்வளோதான். இது ஒரு படம். அதுக்கு இவ்வளோ தூரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போய் அதை கெடுக்கிற வேலையை ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. அற்ப புத்தி கொண்டு இந்திய அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளோதான். படம் என்றைக்கு இருந்தாலும் வெளில வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னால் வருதா பின்னால் வருதான்றது தான். எப்போ வந்தாலும் படம் ஓட தான் போகுது, அதுலேயும் சந்தேகம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னால் இது வருமானது தான் கவனிக்க வேண்டிய கேள்வி. அது செவ்வாய்க்கிழமை கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட்டு, ஒருவேளை இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சில கட்ஸோடு அலோவ் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு மோடி கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகாமல் இருக்குன்னா தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஆனால் மோடி கவர்மெண்ட்டோட பிஹேவியரை பார்க்கும்போது அவங்களுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் 1 மாதம் ட்ராக் பண்ணாங்கனாலே அப்புறம் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா முடியும். அடுத்து 2 மாதத்துக்கு வெளில வர முடியாது. நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது. அதோட கதை முடியும். அதுக்கு பிறகு அது நிலைமை வேறு உங்களுக்கு. ஸோ இது அப்பட்டமான பழி வாங்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டோட அற்ப புத்தி கொண்ட நடவடிக்கை என்பதில் எந்த சந்தேகமும் வேணாம். பட் சிபிஐ என்கொயரி அது லீகல் ப்ராசஸ். அவரை விசாரிக்காமல் அந்த வழக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது, முடிக்க முடியாது. சிபிஐ விசாரணை என்பது சட்டத்தின் நிலைப்பாடு. ஆனால் இந்த படத்துக்கான எதிர்ப்பு என்பது அரசியல், மோடி கவர்மெண்ட்டுடைய அற்ப அரசியல். இப்போ இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் விஜய் இருக்கார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 27ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பு விஜய் உடைய படத்திற்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கோ இல்லை அவருக்கோ சாதகமான ஒரு தீர்ப்பாக இருந்தால் அப்போ ஒரு டாக் வரும்ல சார். அப்போ இவர் பறிஞ்சிட்டாருங்கிற ஒரு டாக் வரும்ல. அது நான் சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட்டே அவருக்கு சாதகமாக கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகலன்னா எஸ் தேர் யூ ஆர் ரைட். அங்கே அதுதான் சொல்ல வரேன். அது அந்த சந்தேகம் எழுவது இயல்பானது.